இன்றைக்கி வந்துட்டு ஜில்லுன்னு ஜிகர்தண்டா எடுத்துகிட்டு ஒரு டாபிக் பேசலாம்னு வந்திருக்கேன். என்னடா ஜிகர்தண்டா இது மாதிரி மக்கில் தான் குடிப்பியா, நீ வந்துட்டு பாட்டிலெலாம் குடிக்க மாட்டியா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. எனக்கு வந்துட்டு ஜிகர்தண்டா குடிக்கணும் போல இருந்துச்சு. சரின்ட்டு திண்டுக்கல் நிலப்பாக்கட்டியில் ஆர்டர் பண்ணேன். வழக்கமாக ஜிகர்தண்டா ஆர்டர் பண்ணால் எப்படி வரணும், ஒரு பாட்டிலில் தானே வரணும். ஆனால் எனக்கு இது மாதிரி வச்சு கொடுத்துருக்கான். நான் அழகாக ஸ்டைலாக குடிச்சிக்கிட்டே வந்துட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா, இதில் கொடுத்தா நான் எப்படி வந்துட்டு இப்படியா குடிச்சிட்ருக்கிறது. அதனால் மகிழ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு குடிக்க போகிறேன் நண்பர்களே. இதை குடிச்சிக்கிட்டே இன்றைக்கி பேச எடுத்துள்ள தலைப்பு கிரிக்கெட் இன் மென்ஸ் லைஃப். என் வாழ்க்கையிலன்றதை விட பெரும்பாலான ஆண்களோட வாழ்க்கையில் எப்படி கிரிக்கெட் வந்துட்டு ஊடுருவி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே. என் லைஃப்பில் கிரிக்கெட் இன்ட்ரடியூஸ் ஆன இயர்னு பார்த்தோம்னா 2007 சொல்லலாம். ஐ திங்க் ஸோ ஒரு வேர்ல்ட் கப்புன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு எங்கள் மாமா வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக கிரிக்கெட் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்துட்டு டிக்கெட் போட்டு ஒரு படத்துக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. நான் வீராப்புன்னு ஒரு படத்துக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த படம் தியேட்டரில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பயும் மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு. அது பேர் தான் ஒன் டே வான். நான் என்ன நினச்சேன், ஒன் டேனா ஒரு நாள் ஃபுல்லாக விளையாடுவாங்க போல். அப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 7 வயசு தான் இருக்கும். அதுதான் உண்மை. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட மதியத்துலேருந்து நடுராத்திரி வரைக்கும் போகுது. ஸோ வந்துட்டு இதுதான் கிரிக்கெட்டு, அப்படி என்னடா இருக்குது இந்த கிரிக்கெட்டில் அப்படின்னு பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருந்தது. நான் ஒரே ஒரு மேட்ச் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ஐ திங்க் ஸோ ஏதோ சீரீஸ்ன்னு தான் நினைக்கிறேன், ஹோமா அவேபான் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வந்துட்டு அந்த மேட்ச் பார்க்குறேன், இந்தியா ஜெயிச்சிருச்சு, எவ்வளோதான் கிரிக்கெட்டு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பெருசாக எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை. ஸ்டில் எனக்கு அப்படி என்ன தான் இருக்குது, எங்கள் மாமா ஏன் அவ்வளோ இன்வால்வ்டாக பார்த்தாங்கன்றது ஒரு ஆர்வம். ஸோ ரோட்டில் பசங்கள்லாம் விளையாடுவாங்க, அப்போ எனக்கு கீழே விளையாட விட மாட்டாங்க. ஸோ நான் மாடியிலேருந்து எட்டி பார்ப்பேன். இங்கேருந்து அங்கே ஓடுவாங்க, அங்கேருந்து இங்கே ஓடுவாங்க. என்னை சேர்த்துக்கலங்கிறத விட என்னை வீட்டில் விடாததுனால நான் வேடிக்கை பார்ப்பேன்னா. அப்போ நான் வந்துட்டு மேலே வந்துட்டு ரன் மட்டும் சொல்லுவேன். இவன் இத்தனை இந்த டீம் இவ்வளோ ரன்ரா, இந்த டீம் இவ்வளோ ரன்றாட்டி எப்படின்னே தெரியாது. அவனுக்கு 4ன்னு 6ன்னு சிங்கிள்ஸ்ன்னு அதை மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு மட்டும் சொல்லுவேன். எப்படி ரூல்ஸ்னால் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக எங்கள் மாமா வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகி எங்கள் ஊருக்கு வந்துட்டாங்க. ஊரில் எங்கள் அண்ணனுங்கள்லாம் இருந்தாங்க. ஸோ எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையும் சேர்ந்து கிரிக்கெட்டு எப்படின்னு பார்த்து தெரிஞ்சு பழகிக்கிட்டேன். அப்படி தான் ஃபஸ்ட்டு ஐபிஎல் பார்த்தேன். 2010 வந்துட்டு ஒரு ஐபிஎல் பார்த்தேன். அந்த ஐபிஎல்லில் வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வின் பண்ணாங்க. சுரேஷ் ரெய்னா பட்டையை கிளப்பியிருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸில் மட்டும் வருது. ஆனால் எனக்கு அப்போயும் எனக்கு சரியாக ரூல்ஸ் தெரில. எந்த அளவுக்கு எனக்கு ரூல்ஸ் தெரிலன்னா, நோ பால் இருக்கும் இல்லைங்களா, அந்த நோ பால்னால் பந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். அதனால தான் இப்போ வந்துட்டு லேட் ஆகுது, இப்படி பந்தை தொலைக்கிற அளவுக்கு பால் போட்டுட்டாங்க, அதனால தான் ஒரு ரன் எக்ஸ்ட்ரா, அதனால இன்னொரு பால் கூட ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு ரூல்ஸ் சுத்தமாக தெரியாத அளவுக்கு தான் இருந்தது அன்டில் 2010. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2011 வேர்ல்டு கப் வந்தது. எனக்கு வந்துட்டு அப்பயும் பெரிய ஐடியா இல்லை. நான் வந்துட்டு கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் விளையாடுறதுனால நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போது வந்துட்டு தினத்தந்தியிலன்னு நினைக்கிறேன் ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்தாங்க. அந்த புக்லெட்டில் இருந்த டாப் 10 டீம்ஸோட ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸு, பிளேயர் டீட்டெயில்ஸு, அவங்க ஸ்குவாடில் யார் யாரெலாம் இருக்கிறாங்க. அப்போ தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேயர்ஸ் பேரை தெரிஞ்சுக்கிறேன். ஜஹீர் கானு, இவர் ஸ்டீவன் ஸ்மித் வந்துட்டு ஆஸ்திரேலியா பேஜில் இருப்பார். ஸ்டீவன் ஸ்மித்தை பார்த்துட்டு என்னடா என் மூஞ்சி இப்படி இருக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நோ ஒஃபென்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் அப்போ தான் நான் பார்க்குறேன். சச்சின் தான் வந்துட்டு நம்ம நியூஸ்லேயும் நிறைய பார்த்துருப்போம். பட் எனக்கு வந்துட்டு நிறைய பேர் இந்த முகமது கெய்ஃபாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்ரீசாந்தாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் நான் அப்போ தான் இவங்க ஃபேஸோட நேம் நான் அப்போ தான் வந்துட்டு ஒத்து போகுது எனக்கு. இந்த சைடு டேவிட் வார்னர் அது இது எல்லாம் பார்க்குறேன். இதுக்கு நடுவில் வந்துட்டு 2010 ஐபிஎல் அப்போது டெல்லி டேர்டெவில்ஸில் ஏபிடி வில்லியர்ஸ் இருந்தார். அப்போது வந்துட்டு அவர் செம்மையாக ஒரு கேட்ச் பிடிச்சார் நண்பர்களே. நான் கிடச்சா நான் வந்துட்டு இந்த வீடியோலேயே போடுறேன். அவர் வந்துட்டு சூப்பராக ஒரு கேட்ச் பிடிச்சாரு. எனக்கு அதுலேருந்தே எனக்கு அவர் பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் வந்துட்டு அவர் என்ன நினச்சிட்டு இருந்தேன், ஆஸ்திரேலியான்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த புக்லெட் சொன்னேன் இல்லைங்களா, அதில் பார்த்தா தான் தெரியுது அவர் சவுத் ஆஃப்ரிக்கா. எனக்கு ஏபிடி வில்லியர்ஸ் ரொம்ப பிடிச்சதுனால நான் சவுத் ஆஃப்ரிக்கா சப்போர்ட்ரு. அதாவது எல்லோரும் ஒரு பக்கம் போனால் நம்ம இந்த பக்கம் தான் போகணும் அப்படிங்கிற லெவலில் தான் நான் வந்துட்டு அப்போ இருந்தேன். ஸோ வந்துட்டு எல்லாம் இந்தியான்னு போய்ட்டுருக்கப்போ நான் சவுத் ஆஃப்ரிக்கா சப்போர்ட்டராக இருந்தேன். எங்கள் அண்ணனுக்கு வந்துட்டு ஆஸ்திரேலியா டீம் ரொம்ப பிடிக்கும், எங்கள் கசினுக்கு. ஸோ அப்படி இப்படி எல்லோரும் கொஞ்சமாக எல்லா பிளேயர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே வந்துட்டு கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஒரு மேட்சாக போகுது. சவுத் ஆஃப்ரிக்கா எலிமினேட் ஆகிடுச்சு.
பாகிஸ்தான் எலிமினேட் ஆயிடுச்சு, சச்சின் இது போன்ற செஞ்சுரி போட்டாருங்கிறாங்க. இவர் பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டாக செமிஃபைனல்ஸில் சச்சின் போட்டு தள்ளிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்தா ஃபைனல்ஸ் அப்போது ஆக்சுவலாக 2011 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் அப்போது நாங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ், அதாவது ஸ்ரீலங்கா விளையாடுறப்போ நாங்கள் செப்பரேட்டாக கிரிக்கெட் விளையாண்டுருந்தோம். நாங்கள் கிரிக்கெட்லாம் விளையாண்டுருப்போம். அங்கே வந்துட்டு ஒரு இது இருக்கும், ஒரு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும். அவங்கள்ட்ட ஸ்கோர் மட்டும் கேட்டோம். ஸ்ரீலங்கா எவ்வளவோ ரன்னுப்பா, 270 சம்திங் ரன்னுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அப்போ வந்துட்டு ஸ்டார் கிரிக்கெட்டுன்னு இருக்கும், ப்ளூ கலர் லோகோ போட்டிருக்கும். அதை வந்துட்டு நான் பார்க்குறேன். மேட்ச் போயிட்டே இருக்குது, விக்கெட் விழுகுது, தோனி இறங்குறாரு. எனக்கு ஏதோ ஒன்று நடக்குதுன்னு மட்டும் தெரியுது, இந்தியா ஜெயிக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. பட் எனக்கு எப்படின்னே தெரியல, அது பாட்டு போகுது. தோனி ஃபினிஷ் ஆஃப் ஹிஸ் ஸ்டைலுன்ட்டு ரவி சாஸ்திரி சொல்கிறாரு. அப்படி இப்படின்னு பார்த்து கடைசியில் இந்தியா ஜெயிச்சிருச்சு ஆஃப்டர் 28 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ, ஓகே இது ஒரு பெரிய விஷயம், எல்லாருக்கும் எமோஷன் போல இருந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறாங்க. ஓகே இட்ஸ் அன் எமோஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் உன்னிப்பாக வந்துட்டு கிரிக்கெட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறேன். அடுத்ததே ஐபிஎல் வருது. எனக்கு வந்துட்டு என்னன்னு தெரியல, ஏவிடி வில்லியர்ஸ் மாதிரியே ஆடம் கில்க்ரிஸ்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நான் ஆடம் கில்க்ரிஸ்ட்காக டெக்கான் சார்ஜர்ஸ் சப்போர்ட் பண்ணேன். நான் தான் சொன்னேன்ல, எல்லோரும் இப்படி போனால் நம்ம இப்படி போகணுன்ட்டு. எல்லோரும் சிஎஸ்கேன்னு போவாங்க, நான் மட்டும் இப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டெக்கான் சார்ஜர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் டெக்கான் சார்ஜர்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஒன்லி ஃபார் ஆடம் கில்க்ரிஸ்ட். அப்போ அந்த டைமில் வந்து விவிஎஸ் லக்ஷ்மன் இருந்தாங்க அந்த டீமில். இவர் நமன் ஓஜா, பிரக்யான் ஓஜான்னு ஒருத்தர் ஸ்பின்னர் போட்டுருப்பார். அவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கர்னு நினைக்கிறேன் அந்த வருஷம். ஸோ அப்படி இப்படின்னு போச்சு. அந்த வருஷமும் அகெயின் சிஎஸ்கே தான் ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி அவர்ஷன் வந்துச்சு சிஎஸ்கே மேலே. என்னடா இது, போன வருஷம் தான் ஜெயிச்சானுங்க, இந்த வருஷமும் ஜெயிச்சிட்டானுங்க, எப்பட்றா இவனுங்க. காலத்துக்கு நீயே தலைவராக இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மாயா, அதுக்கப்புறம் உன் பேர, நாங்களாம் தலைவர் ஆகவே கூடாது, கடைசி வரைக்கும் செயலாளராக வந்து செத்து போயிருந்தேன். எனக்கு இது மாதிரி டாமினண்ட்டான ஒரு டீம்ஸை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பெருசாக ஒரு அவர்ஷன் இருக்குது. டாமினண்ட்டான டீமுன்னு சொல்கிறப்போ டாமினண்ட்டான பிளேயர்ஸ் லைக் சச்சின் மேலே எனக்கு அப்போ ஒரு அவர்ஷன் இருந்தது. எனக்கு வந்துட்டு இப்போ விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். அது எதுக்குன்னா சச்சினை பிடிக்காது அப்படிங்கிறனால தான். ஏன்னா விராட் கோலி வந்துட்டு செஞ்சுரி மேலே செஞ்சுரியாக அடிக்கிறப்போ எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இவர் தாண்டா சச்சினோட ரெக்கார்டை பிரேக் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. கமான் மாமே உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ எனக்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். இது ஒரு கதை. பட் அதான் ஊரே இப்படி போனால் நாம் இப்படி போவோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு டெக்கான் சார்ஜர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணேன். அந்த வருஷம் புட்டுக்குச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு அடுத்த வருஷமும் புட்டுக்குச்சு. பட் இந்த 2011 ஐபிஎல்க்கு அப்புறம் இங்கிலாந்து இந்தியா டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்துட்டு ஒரு முழு நேர கிரிக்கெட் ஃபேனாக அப்போ தான் மாறுறேன். நான் உட்காந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த டெஸ்ட் சீரீஸு. ஸ்கூல் போயிடுவேன். ஸ்கூல் போயிட்டு வரும்போது என்னென்னு பார்க்குறேன், என்னடா 2 வாட்டி பேட்டிங் பண்ணுறீங்க, எனக்கு டெஸ்ட்டும் தெரியாது அப்போது. இவன் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுவான், அடுத்து இவன் பேட்டிங் பண்ணுவான், எவன் அதிக ரன் அடிக்கிறானா அவன் தான் வின்னுங்கிற மாதிரி தானே இருக்கும். டெஸ்ட்லேயே என்றான்னா இவன் 200 ரன் அடிச்சானா இவன் 201 தாண்டி போயிட்டே இருப்பான். எப்புட்றா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். எப்புட்றா இப்போ இன்னும் போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்டோட ரூல்ஸும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிது. ட்ரையல் பை, லீட் பை, இது லஞ்சு, அது இது எல்லாம் புரிய ஆரம்பிச்சிது. 5 நாள் விளையாடுவாங்க, மொத்தமாக சேர்த்து 2 இன்னிங்ஸும் சேர்த்து யார் அதிக ரன் அடிச்சுக்கிறான் அவங்க தான் வின்னு அப்படிங்கிறது எனக்கு அப்புறமா தான் புரியுது. இப்போ கூட கரெக்டாக ரூல்ஸ் சொல்லணும்னு தெரியல. பட் இதுதான் வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட் ரூல்ஸுன்னு புரிஞ்சுது. சரி, டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு நம்ம நியூவாக இருக்கோம். இப்போ வந்துட்டு எப்படின்னு பார்ப்போம். நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். மனசாட்சியை நம்ம ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க நண்பர்களே நம்ம இந்தியாவை. என்னடா இவ்வளோ டாமினண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கிலாந்து மேலே அப்போ ஒரு அவர்ஷன் வந்துச்சு. பட் கிரிக்கெட் இப்போ வந்துட்டு எனக்கு எல்லா டீமே பெஸ்ட் டீம் வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டேன். ஈவன் இஃப் இட் இஸ் பாகிஸ்தான். மேட்சாக இருக்கும்போது நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். பட் அவங்க நல்லா விளையாண்டா we can congratulate them. இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸே போகுது. இதை நான் லேட்டரில் கவர் பண்ணுறேன். ஸோ இதுதான் நண்பர்களே என்னோடய கிரிக்கெட் ஸ்டார்டிங். நான் பீக்காக ஐபிஎல்லை விட்னஸ் பண்ணது வந்துட்டு 2014 சொல்லலாம். என்ன ஆச்சுன்னா, ஆடம் கில்க்ரிஸ்ட் வந்துட்டு 2013லையோ நம்ம 12ன்னு நினைக்கிறேன், 12ல் வந்துட்டு கிங்ஸ் 11 பஞ்சாப்க்கு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அதுக்காக நான் கிங்ஸ் 11 பஞ்சாப்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன். 2 வருஷம் ஆனார். 2 வருஷமும் 5th பிளேஸில் கொண்டு வந்து விட்டு கிளம்பிடுவார். சரி, அதோட அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அவர் பவுலிங் போட்டு மும்பை இந்தியன்ஸ் கூட தான் ஒரே ஒரு பால் தான் போட்டார், அதுவும் விக்கெட் ஆயிரும். அதோட அவர் ரிட்டையர் ஆயிடுவார். ஓகே, நல்ல சென்ட் ஆஃப் கொடுத்த டீமாக இருக்கே, இதுக்கே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பஞ்சாப்கே ஸ்டில் சப்போர்ட் பண்ணிருந்தேன். 2014ல் வித்தவுட் கில்க்ரிஸ்ட் ஃபஸ்ட்டு டைம் நான் சப்போர்ட் பண்ணுறேன் நண்பர்களே. ஐ திங்க் ஸோ ஃபஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கேன்னு நினைக்கிறேன்.
பார்க்குறேன் சிஎஸ்கேன்றானா காட்டான ஆட்டம் 205 எடுத்து வச்சிருந்தான். 205 தான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அவ்வளோ ரன் அடிச்சு வச்சுருந்தான். என்னடா இவ்வளோ ரன் அடிச்சு வச்சுருக்கிறீங்க, இந்த டீம் எப்படா தாங்கும் அப்படின்னு பார்த்தா இறங்கினா நண்பர்களே ஒரு காட்டேன் மேக்ஸ்வெல்னு. ஐயோ சரியான ஆட்டம். 95 ரன் அடிச்சிருந்தான் அந்த மேட்ச்சில். அவனும் மில்லரும் சேர்ந்து போடான்னு பிறந்துட்டாங்க. ஷேவாக் வேறு அப்போ வந்துட்டு பஞ்சாபில் இருந்தார். சரியான ஆட்டமாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு ரொம்ப ஜெயிச்சிட்டானுங்க, சேஸ் பண்ணி முடிச்சிட்டானுங்க. அந்த ஏதோ ஒரு பால் வந்துட்டு அடித்து பிராவோ வேறு ரிட்டையர்டு ஹார்ட்டாக போயிடுவார். அந்த மேட்ச்சில் ஜெயிச்சு வேறு முடிச்சிருவானுங்க. எனக்குன்னா வா பஞ்சாப் ஆன் ஃபயர் அப்படின்ட்டு இருக்கும். அந்த வருஷம் நடந்த மூணு வாட்டி ஐ திங்க் சிஎஸ்கே ஃபேஸ் பண்ணானுங்க. 3 வருஷமுமே வந்துட்டு சிஎஸ்கேவை போட்டு தள்ளிட்டானுங்க. எனக்குன்னா எங்கள் அப்பா சிஎஸ்கேவே முடிச்சிட்டோம், இந்த வருஷம் கப்பு நம்மள் தான் எழுதி வேடாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வேறு முடிச்சிருந்தானுங்க. அதுக்கப்புறம் வந்தானு நண்பர்களே இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கருமும் பிடிச்சவனுங்க வந்து சாணியாக வேணாம் நண்பர்களே, அதை பற்றி பேச வேணாம். நீ ஏன்டா அங்கே கடைசி ஓவர் அவனுக்கு கொடுத்த, அவன் பேர் பர்வீந்தர் அவானான்னு நினைக்கிறேன், எவனோ ஒருத்தன் குண்டாக இருப்பான், அவன்கிட்ட போய் ஜார்ஜ் பேலி கொடுத்து வச்சுருப்பான். டேய் ஏன்டா கடைசி ஓவர் அவன்கிட்ட கொடுத்த அப்படின்ட்டு இருக்கும். எனிஹவ் கொல்கத்தா அந்த வருஷம் ஜெயிச்சிருவாங்க. எனக்கு அதனால் கொல்கத்தா மேலே ஒரு வன்மம் வந்தது. கிட்டத்தட்ட இதில் யாரை பிடிச்சிதுன்னு சொல்கிறத விட நான் எனக்கு யார் மேலெலாம் வன்மம் ஜாஸ்திங்கிறது தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கடுத்த வருடங்கள்லாம் பஞ்சாப், நான் ஐபிஎல் பற்றியே பேச விரும்பலை, ஏன்னா அதுக்கடுத்த வருடங்கள் எக்ஸப்ட் திஸ் இயர் பஞ்சாப் மட்டமாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ நான் அதை பற்றி பேச விரும்பலை.